கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான காலை வேளையிலும் கூட ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஒரு சத்தியத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். வசனத்தை பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்துல பிறந்திருக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லாருடைய சரீரத்திலுமே பலவீனம் இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைகள்னு கண்டிப்பா ஒண்ணு இருக்கு. சிலர்கிட்ட கேட்டோம்னா உங்களுக்கு குறை என்னன்னு சொன்னா எனக்கு அழகு இல்லைன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு எனக்கு சுகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு எனக்கு சம்பாத்தியம் இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, வீடு இல்லை. பலருடைய வாழ்க்கையில பலவீனம் என்று ஒன்று இருக்கிறது, குறைவு என்று ஒன்று இருக்கிறது. உலகத்துல பிறந்த யாரா இருக்கலாம் சரி, குறைவு என்று ஒருத்தர் கண்டிப்பா இருக்க செய்யும். பாருங்க, உலகத்திலே நம்ம இந்தியாவில மிகப்பெரிய பணக்காரரா இருக்கிற அம்பாவுடைய மகனை பாருங்க. அவருடைய சரீரத்துல ஒரு குறைவு இருக்கிறது. அவர் என்னதான் ஹைஃபையா வாழ்ந்தாலும் அவருடைய சரீரத்துக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல வாழ்கிற அநேகருடைய வாழ்க்கையில பலவீனம் ஒன்று இருக்கிறது. அது எப்படி மாறும் என்று அநேகருடைய கேள்விகள் இருக்கிறது. சிலர் தன்னுடைய பணத்தை எல்லாம் விரயம் பண்ணுகிறார்கள். சிலருடைய வாழ்க்கையில நேரத்தை எல்லாம் விரயம் பண்ணுகிறார்கள் பலவீனங்களை மாற்றும்படியாக. ஆனால் இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனம் நமக்கு உதவி செய்கிறார். உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கலாம், சரீரத்துல இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஞானத்துல இருக்கலாம், உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஒரு பலவீனமாகவே ஒரு காரியம் இருக்கலாம். அது எப்படி மாறும் நீங்க நினைக்கிறீங்களா? மாறும். ஆவியானவராலே எல்லாம் ஆகும். தேவ பிள்ளைகளே, ஆவியானவருடைய குறிச்சு வேதவசனம் சொல்லுது, அவர் தேற்றலவாணன், நம்மை தேற்றுகிற தெய்வம், நம்மை மாற்றுகிற தெய்வம், நம்மை உருவாக்குகிற தெய்வம். அவர் நம்மளை எப்படி மாற்றணும்னு கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் இப்படி சொல்லுகிறார், என் பலவீனத்துல நான் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணேன். அவர் என்ற சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொன்னார். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பலவீனங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? நிச்சயமாய் பலவீனங்கள் மாறும். எப்படி மாறும்? ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். நிறைவானது வரும் பொழுது குறைவானது விலகி போகும். ஒரு வசனத்தை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்துல 10வது அதிகாரம் அதுல 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறே மனுஷனாவாய். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். வேறு மனுஷனாய் மாறுகிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வேணுமா அப்படின்னா ஆவியானவர் வந்தாதான் அது மாறும். பாருங்க, பென்யமீன் கோத்திரத்துல பிறந்திருக்கிற சவுல் என்கிற வாலிபன் கழுதையை தேடி போகிறான். கர்த்தர் அவன் மேல் அபிஷேகத்தை வைக்கிறார். அவனுக்குள்ள ஏகப்பட்ட சந்தேகம், ஏகப்பட்ட கேள்விகள். என்னுடைய கோத்திரம் எல்லாத்திலும் சிறிய கோத்திரம், நான் எப்படி ராஜாவாய் மாறுவேன்? கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுத்து அனுப்புறார். என்ன அடையாளம் தெரியுமா? நீ போகிற போக்கிலேயே ஒரு இடத்துல ஆவியானவர் நீ நிரப்புவார், நீ வேற மனுஷனா மாறிடுவேன், தைரியம் உள்ள ஆளா மாறிடுவேன், பலனுள்ள ஆளா மாறிடுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்படியே அவன் வேறு மனுஷனாய் மாறினான். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2வது எடுத்து வாட்சி பாருங்க. ஆவியானவர் வந்து இறங்கினார். பேதுரு மற்றும் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் வேற மனுஷனாய் மாறினார்கள். எல்லா சங்கத்தார்கள் கேட்கிறாங்க, இவர்கள் கலிலேயர் அல்லவா? எப்படி ஞானமாய் பேசுகிறார்கள்? ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்தால் எல்லாம் மாறும். உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள், ஆனால் முற்றிலுமாய் எங்களுடைய பலவீனங்கள் மறைந்து போகும். உங்கள்கிட்ட பேசுற எனக்கு திக்குவாய் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? என் வாழ்க்கையில 10 வருஷம் என் வாழ்க்கையில திக்குவாயோடு பேசுற அனுபவம் எனக்கு இருக்கிறது. என்றைக்கு ஆவியானவர் மேல இருந்து இறங்கினாரோ அன்றைய என் பலவீனம் மாறிடுச்சு. நான் மற்ற பேச பயப்படுவேன். ஆனா இன்றைக்கு பாருங்க, என் பலவீனம் முற்றிலுமாய் மாறி போயிடுச்சு. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் ஒரு சாட்சி சொல்றேன். இந்த பூமியில வாழுகிற நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல ஆவியில நிரம்பும்படியாக நீங்கள் காத்திருப்பீர்கள். ஆனால் நான் சொன்ன சாட்சி போலவே நீங்களும் சொல்ல ஆரம்பிப்பீங்க, என் பலவீனத்தை கர்த்தர் மாற்றினார் என்று. ஜெபிக்கலாமா? எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலும் கேட்ட சத்தியத்துக்கு அநேகர் இடம் கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருங்க. எல்லாருடைய பலவீனங்களும் முற்றுமுடிய மாறட்டும் ஐயா.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.